நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து அஸ்வகந்தா அப்படிங்கிற ஒரு மூலிகை செடி. இது வந்து பார்த்திங்கன்னா கோவிடுக்கு எதிராக ஒரு மிகச்சிறந்த ப்ரிவென்டிவ் ட்ரக்காக செயல்படுது அப்படின்னு டெல்லி ஐஐடியில் ஒரு ஆய்வுக்கு அப்புறமா அறிவிச்சிருக்காங்க. இந்த பிளான்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. இந்த மூலிகை செடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த காட்டு செடி மாதிரி நிறைய வளர்ந்துருக்கும். அதாவது ஒரு மழை அடித்தா அப்படியே நிறைய செடி முளைச்சிருக்கும். இதை தமிழில் வந்து இந்த செடியை வந்து அஸ்வகந்தி, அஸ்வம், அமுக்கிரி, அமுக்குரவி, அஸ்வகந்தி, இருளிச்செவி, வராகக்கர்ணி, கிடிச்செவி இந்த மாதிரி நிறைய பேரில் வந்து அழைக்கிறாங்க. இது ஒரு மிகச்சிறந்த ஒரு மூலிகை செடி. இது வந்து கோவிடுக்கு வந்து ரொம்ப ஒரு ப்ரிவென்டிவ், அதாவது ஒரு வருமுன் காக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு வேக்சினேஷன் மாதிரி இந்த பிளான்ட்டோட வேர்லேருந்து இலை, தண்டு எல்லாத்தையுமே உபயோகிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெல்லி ஐஐடியும் அப்புறம் ஜப்பானில் இருக்க நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கொலாபரேட்டிவ் ரிசர்ச்சு, அந்த ரிசர்ச்சில் வந்து இது அவங்க வந்து வெளியிட்ருக்காங்க. இந்த மாதிரி இது வந்து கோவிடுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு ப்ரிவென்டிவ் ட்ரக்காக உபயோகமாகுது, சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செடியோட இலையில் இருக்கிற சில காரணிகள், சில என்சைம்ஸு இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த கோவிட் வைரஸ்க்கு மேலே ஒரு ப்ரோட்டீன் லேயர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஸ்ப்ளிட் ஆகி ஒரு வைரஸ் வந்து 2 வைரஸாக 3 வைரஸாக அது அப்படியே மாறுது இல்லையா, அந்த இதை வந்து இந்த ஸ்ப்ளிட்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ணுது இந்த இலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மேலே இருக்க ப்ரோட்டீன் லேயரை வந்து இது கில் பண்ணிவிட்டு மேற்கொண்டு அது வந்து மல்டிப்ளை ஆகாமல், அந்த வைரஸ் வந்து மல்டிப்ளை ஆகாமல் இருக்கிறதுக்கு இதிலேருந்து சுரக்கிற ஒரு என்சைம் அது வந்து ஒரு ப்ரிவென்டிவ் மெஷராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிவென்டிவ் மெஷராகவும் இருக்கும், ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவும் செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செடி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீட்டு ஓரங்கள்லேயே நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அந்த செடி வந்து உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் இதோட இலை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. ஒரு மாதிரி லைட்டாக ஸ்பஞ்ச் மாதிரி இருக்குது அதோட இலை, நல்லா மொந்தமாக இருக்குது. அது இலையோட திக்னஸ் வந்து நல்லா ஜாஸ்தியாக இருக்குது. அழகான பூக்கள் இருக்குது, குட்டி குட்டி பூக்களாக இருக்குது. இந்த எருக்கம் செடி மாதிரி அந்த மாதிரியான ஒரு பூக்கள் இருக்குது, பட் சின்ன சின்ன குட்டி குட்டி பூக்களாக இருக்குது. இதோட காய் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நம்ம சின்ன பிள்ளைங்க நிறையா விளாண்டுருப்போம் இந்த காயை வச்சு. பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பலூன் மாதிரி இருக்கும். அந்த பலூனுக்கு உள்ளே அந்த ஒரு விதை இருக்கும். அந்த விதை வந்து நல்லா ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும் அந்த விதை. அந்த நம்ம பலூன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நல்லா பெருசாக இருக்கும். அது காஞ்சதுக்கப்புறம் அப்படியே வெடித்து அந்த விதை வந்து பரவும். அது நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே எடுத்து நாங்கள் வந்து இந்த பாருங்கள் இதுதான் அது காஞ்சிருக்கு, நல்லா காஞ்சிருக்கு இப்போது. இது அப்படி இல்லாட்டிங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அப்படி எடுத்து நம்ம உடச்சி விளாண்டுருக்கோம் நாங்கள் சின்ன பிள்ளையில். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த செடியை பார்த்துருப்பீங்க. நீங்கள் போய் ஒரு தடவை உங்கள் ஏரியாவில் செக் பண்ணி பாருங்கள். இதோட வேர், இதோட இலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் நம்ம வந்து உபயோகிக்கலாம். இதோட இலைகளை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காலையில் ஒரு இலை, சாயந்தரம் ஒரு இலை சாப்பிட்லாம். கண்டினியூஸாக தொடர்ந்து வந்து நம்ம அதை எடுத்துக்கக்கூடாது. ஒரு 3 நாள் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு வாரம் கழித்து திரும்ப ஒரு 3 நாளுக்கு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கும் போது ரொம்ப கண்டினியூஸாக சாப்பிடக்கூடாது. ஒரு 3 நாள், அப்புறம் ஒரு வாரம் லீவு, அப்புறம் 1 நாள், 3 நாள் ஒரு இலை, 2 காலையில் ஒரு இலை, சாயந்தரம் ஒரு இலை, அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரலாம். இல்லை நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை கூட நான் வந்து குடிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக மட்டுமே இல்லை, இதோட இன்னுமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம உடம்புல இருக்க ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து ரொம்பவே குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த பிளான்ட் ரொம்ப ரொம்ப நல்ல ஆக்டிவாக நம்ம இயங்குறதுக்கு இந்த பிளான்ட்டோட வேரில் வந்து நம்ம டீ போட்டு குடித்தா ரொம்ப நல்ல நம்ம பிரெயின் செல்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பிளட் சுகரோட லெவல் வந்து இதில் நல்லாவே குறையும். பிளட் சுகர் லெவல் குறையிறதுனாலையும் என்னமோ நம்ம வந்து இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இந்த இலைகள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா பேர் இது வந்து சூரணமாக கிடைக்கிது, பவுடராக கிடைக்கிது,
நீங்கள் போய் இந்த ஆயுர்வேதிக் ஸ்டோரில் போய் கேட்டிங்கனாலே இதோட சூரணம்லாம் கூட கிடைக்கும். அதுலேயே எப்படி சாப்பிடணும் என்ன அந்த டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு தக்கன வந்து சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் வந்து இலைய போய் சாப்பிட்றத விட அந்த சூரணமாக கிடைக்கும்போது சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. இதோட வேரை வந்து மெதுவாக ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி எடுக்காமல் ஒரே லாங்காக பெரிய வேராக எடுத்து அதுக்கப்புறமா காய வச்சு கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போட்டு டீ போட்டு குடிக்கலாம். அதுக்கப்புறம் இது எதுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தியை வந்து கூட்டுறதுக்கு இந்த பிளான்ட் வந்து ரொம்பவே சூப்பர்பான ஒரு பிளான்ட்டு, ரொம்ப சூப்பர்பான ஒரு மூலிகை. இது வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப சோகை பிடிச்ச மாதிரி இருப்பாங்கள்ல சில குழந்தைங்கள், ரத்தம் இல்லாமல் இருப்பாங்க, பிளட் செல்ஸ் கவுண்ட்டையுமே இது ரொம்ப ஜாஸ்தியாக்கும், நல்லாக்கும், ஹெல்த்தியாக்கும். ஸோ இந்த மாதிரி வீக்காக இருக்க குழந்தைங்களுக்கு இதோட அந்த சூரணத்தையோ இல்லை அந்த பவுடரையோ நம்ம வாங்கி கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க நல்லா வந்து இம்யூனிட்டி பவர் ரிச் ஆகிறதுனால நோய்வாய்ப்படாமல் குழந்தைங்க நல்லா நார்மலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்த்தியாக வந்துடுவாங்க. ஸோ இது நமக்குமே இந்த கோவிட் டைமில் கூட நமக்கு வந்து இம்யூனிட்டி பவர் நிறைய வேணும். ஸோ அந்த இம்யூனிட்டிக்கு இந்த செடியோட அந்த பவுட்ரோ இல்லை சூரணமோ இல்லை அந்த இலைகளோ இல்லை வேரோ நீங்களே கூட எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஃப்ளமேஷன்ஸ் ஏதாவது உடம்புல ஏதாவது தோல் ஏதாவது ஸ்க்ராச்சஸ் இருந்தாலோ இல்லை ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலோ அதையும் க்யூர் பண்ணுறதுக்கு இதோட இலைகள் எல்லாமே வேறு இது எல்லாமே உபயோகமாகுது. கொலஸ்ட்ரால் லெவல் வந்து இதில் ரொம்பவே கண்ட்ரோலில் லோவராக குறைக்கிறதுக்கு இது வந்து இந்த மூலிகை வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். டெஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் வந்து இதில் வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் ஃபெர்டிலிட்டி வந்து கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஏரியாவில் எந்த மூலிகை செடி இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்லேயும் கொண்டு வந்து வச்சு வளங்க. இது விதை போட்டிங்கனாலே நல்லா சூப்பராக வளர்ந்துடும். எல்லா சீசன்லேயும் நம்ம விதை போட்டு ப்ராப்பராக தண்ணி ஊற்றிட்டு வரும்போது அது முளைச்சி வந்துடும். ஸோ நீங்களும் இதை உங்கள் வீட்டில் வளங்க. எங்கள் வீட்டில் வெளியே ரொம்ப காலமாக இருக்குது இந்த இது. எனக்கு இந்த பலூன் மாதிரி இருக்க அந்த விதைகள் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து ரொம்ப நாளாகவே எங்கள் வீட்டில் இந்த செடி இருக்குது. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.